அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 2023ஆம் ஆண்டு வந்த ஃபைனல் பேப்பரில் மெக்கானிக்ஸ் எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். ரைட், 5வது எஸ்ஸே ஏ பார்ட் பி பார்ட் இன்னைக்கு பி பார்ட் இல்லை. ஏ பார்ட்டில் 4 கேள்வி, பி பார்ட்டில் 3 கேள்வி, 2 கேள்வி. அதில் ஃபஸ்ட் கேள்வியில் 5 கேள்வி கேள்வி. அப்படி ஒரு நார்மலான பேப்பர், வளமையான பேப்பர் மாதிரி தான் இருக்கு. ஓகே, ரைட். கேள்வி வாசிப்போம். ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவர் தரைமட்டத்திலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் 35 மீட்டர் செகண்ட் -1 கிடை வேகத்தில் தரையில் படாமல் ஒரு பந்தை அனுப்புகிறார். பந்து துடுப்பு மட்டையில் படுவதற்கு முன்பாக 17.5 மீட்டர் கிடை தூரத்திற்கு செல்கிறது. வழித்தடை இல்லை என கொள்ள. ரைட், படத்தையும் கொஞ்சம் கேள்விடுவோம். டெஸ்ட் 35 மீட்டர் செகண்ட் -1 கிடை வேகத்தில் எரியுதான். அப்போ அதில் எரிய இயக்கமாக செயல்படும். எரிய இயக்கமாக செயல்பட்டு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்தது. அவங்க காராக வந்து தரையில் படாமல், இதுதான் தரை மட்டம், அதில் வந்து 2 மீட்டர் உயரம், 2 மீட்டர் உயரம் அண்ட் இது தரையில் விழுந்து தந்திக்கிறாங்க. வேற கிடை வீச்சு தந்திக்கிறாங்க. 17.5 மீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேள்வி? பந்து துடுப்பு மட்டையில் படுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? கிடை வேகம் தந்திக்கிறாங்க, கிடை வீச்சு தந்திக்கிறாங்க. அப்போ இது வந்து S7 யூபியில் போட்டாங்களா? எஸ் என்ன 17.5 மீட்டர். அப்போ மீட்டர் போட தேவையில்லை. அது 2 யூ வந்து 35 தர டி சுருக்கினா 2. அப்போ டி சமன் 1.5 செகண்ட். ஓகே, இந்த அளவுகளில் வந்து இறுதியில் போட்டிங்கன்னா காணும் செகண்ட். இந்த இடையில வந்து மீட்டர் செகண்ட் -1 போட தேவையில்லை. ஓகே, 2வது கேள்வி. தரையிலிருந்து எவ்வளவு உயரத்துக்கு பந்து துடுப்பு மட்டை படும்? ரைட், இந்த உயரத்தை தான் கேள்வி. தரையிலிருந்து உயரம், இந்த எட்ஜ் தான் கேள்வி. ரைட், S7 UT half 80 ஸ்கொயர் போட்டோம்டா. அதாவது எரி இயக்கம் என்ன? கிடை இயக்கம் சார்பாக எந்த ஒரு சீரான வேகத்தில் இயங்கக்கூடியதும் அதிலிருந்து புவியீர்ப்பு நிலைக்குத்தி இயக்கம் நடக்கக்கூடியதான் எரி இயக்கம். நாங்கள் கிடை இயக்கம் சார்பாக பார்த்து நேரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இனி அப்ப என்ன? புவியீர்ப்பு இயக்கத்தை வச்சு அதில் உள்ள இடப்பெயர்ச்சி கண்டு அதை 2 மீட்டர்லேருந்து கிடைக்கக்கூட இந்த எச்சை இலகுவாக காணலாம். ரைட், S7 என்ன சமன்? S7 UT half 80 இருக்கா? இதில் பிரதிட்டா. ஓகே, இதில் வந்து U கிடையில ஆரம்பத்தில் எந்த ஒரு வேகமும் இல்லை. அப்போ U அந்த கோவை வராது, இந்த கோவை வராது. அப்போ எஸ்ன்னு நாங்கள் எந்தத்தை காணணும்? இந்த இடப்பெயர்ச்சி தான் காணும். இப்போ S7 என்ன வரைக்கும்? half. A வந்து என்ன? 10 தந்திக்கிறாங்க. அப்படிதான் G7 10 மீட்டர் செகண்ட் -1. எல்லா கேள்வியும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு G7 10 மீட்டர் செகண்ட் -1 தந்துட்டாங்க. T வந்து என்ன? Tயின் வர்க்கம். அப்ப அரை தர அரையாக இருக்கும். 8 10 8ஆல பிரிச்சா 5 4ஆல பிரிக்கிறது. அப்ப 1.25 மீட்டர். ஓகே, அப்ப H வந்து என்ன ஆகும்? H7 2 - 1.25. அது 0.75 மீட்டர்னு விடவும் இதை போன கேள்வி. போயிட்டு அடுத்து 3வது பார்ட். ஓகே தானே? 3வது பார்ட். துடுப்பு மட்டை படுவதற்கு சற்று முன்னர் பந்தின் கதியை கணிக்க. துடுப்பு மட்டை படுவதற்கு சற்று முன்னர். அப்போ இந்த நேரத்தில் இருக்கிற பிஏ தான் கேள்வி.
பி. ஆனால் கதியை கேட்கறதால எங்களுக்கு இந்த இடத்துல இலகுவா வைக்கிறது திசை குறிப்பிட தேவையில்லை. மூணாவது கேள்விக்கு நாங்கள் இது போட்டோம்னா சரி. சக்தி காப்புத்துவம் ஆரம்பத்தில் உள்ள இறுதி இயக்க சக்தி வந்து ஆரம்பத்தில் இயக்க சக்தியாகவும் அழுத்த சக்தியாகவும் இருக்கும். நான் இந்த இடத்துல நாங்கள் இறுதியில் உள்ள அழுத்த சக்தியை பூஜ்ஜியமாக்குறதுக்காக இதை நாங்கள் செப்பியல் எடுத்துவோம். செப்பியல் இந்த இடத்த 0 பொட்டென்ஷியல் லெவலில் எடுத்துட்டா இலகுவாக செய்யலாம். அப்படி இல்லாட்டி இந்த செய்யலாம். நான் தரை எடுத்தாலும் ஒன்று தான், இதை எடுத்தாலும் ஒன்று தான். இப்போ இறுதியில் வந்து half mv ஸ்கொயர் சமன் half mu ஸ்கொயர் சம mgh. இந்த இடத்துல m கேன்சல் ஆகி எல்லாத்தையும் ரெண்டாவது பிரிக்கணும். v ஸ்கொயர் சமன் u ஸ்கொயர் சக 2gh. u ஸ்கொயர் என்ன 35 தர 35 2gh. ஹக்கு நாங்கள் என்ன விடப்படும்? இதில் கண்ட h இல்லை. இந்த h வந்து என்ன? இந்த h. நான் அப்படியே h டேஸ்னு போடுறோம். செப்பியல் இருந்தாலும் தூரம் h டேஸ். அப்போ நாங்கள் இந்த இடத்துல h டேஸ் தான் கண்டோம். ஓகே, h டேஸ் என்ன 1.25. இதை சொல்லிங்கன்னா 25 35 தர 35 5 25 3 2 கூட்டி 4 நான் 3 12 1225. அப்போ 25 கூட்டினா 1250. அப்போ நான் இறுதி விடையாவே போடுறேன். V7 ரூட் 1250. ரைட், இதை எப்படி சொல்லிக்கலாம்? 125 என்ன 25 தர 5 25 தர 5 அடுத்து 10 நான் 10 எப்படி பண்ணலாம்? 5 தர 2 அது சொல்லிக்கலாம். 25 அப்போ 25 வெளியே வர ரூட் 2. ஓகே, ரூட்டுக்கு அவங்க விட தந்திட்டார் 1.41. அது எப்படி எடுக்கலாம்? 25 என்ன 100 கீழ் 4 தர 101.4 141 கீழ் 4 விட வரும் எப்படி 141 கீழ் 4 விட எப்படி வரும்? 3 21 கூட 20க்கு 5 1 கூட 2.5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. முதலாம் தசம தனத்திற்கு கேட்கிறார். கிட்டிய முதலாம் தசம தனத்திற்காக 3.35 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இது இன்னொரு வழியிலும் செய்யலாம். கிடை வேகம் 35 மாறாது. நிலைக்குத்து வேகத்தை கண்டு அதை கூறு பிடிக்கிறது. நிலைக்குத்து வேகத்தையும் கண்டு ரெண்டுக்கும் வந்து விளைவு காணும் இயலும். அப்போ இது வே1 இது வே2 நான் போடுறேன். ரைட், நமக்கு நேரம் தெரியும். அது V7 80ல போட்டோம்டா. V7 நிலைக்குத்து இயக்கத்தில் V7 U + 80. இது வந்து U வந்து 0, A வந்து கீழ் நோக்கி 10, T வந்து 5. V7 என்ன வரைக்கும் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்கும். ஓகே, இது நெக்ஸ்ட் தானே. அது ரெண்டுக்கும் வந்து இது கண்டோம்னா ஓகே, இது விளைவு கண்டோம்னா. அப்போ இது என்ன 35 இது 5 ரெண்டு விளைவு இதாக இருக்க போகுது. 35 இது 5 பைதரஸ் தேற்றம். நான் 35 எப்படி பண்ணலாம்? 7 தர 5 5 தர 7 அப்போ இது 5 தர 1. அப்போ ரெண்டு பொதுவாக இது 5 அப்பட வரப்போது 5 ரூட் 7 வர்க்கம் 49 1 50. அப்போ ரூட் 50 வந்து நாங்கள் எப்படி பிடிக்கலாம்? 25 தர ரூட் 2. அப்போ 25 உள்ளுக்குள்ள உள்ளது வெளியே இருந்தால் 5. அப்போ 5 5 25 ரூட் 2. V7 25 ரூட் 2 விட வரும். இப்போ 25 ரூட் 2 இது ஆன்சர்.
அதே ஆன்சர் தான் வருது. பிரச்சனை ரெண்டு வழியிலையும் எடுக்க தெரியும் செய்யணும். உங்களோட எக்ஸாமுக்கு எந்த ஐடியா எது உங்களுக்கு அந்த நேரம் செய்ய எழுதோ அதில் செஞ்சுக்கிட்டு போகிறேன் நல்லா. ஓகே, ரெண்டும் கஷ்டம் இல்லை, ரெண்டும் லேசர் படி தான். ரைட், மூணாவது பாட்டு செஞ்சுக்கிறோம். அடுத்து நாலாவது பாட்டு 35+3 அது நான் ஃபோன் தான். ரைட், நாலாவது பாட் என்ன கேள்வி பார்க்கலாம். துடுப்பு மட்டையில் செங்குத்தாக வரும் பந்தினை துடுப்பு காட்ட வெற்றிகரமாக ஒரு அடிப்பை கொடுக்கும் போது பந்து துடுப்பு மட்டையில் நோக்கி வந்த அதே கதியில் வந்த கோட்டின் வழியே திரும்பி செல்கிறது. வந்த அதே கதியில் வந்த கோட்டின் வழியே திரும்பி செல்கிறது. திணிவு தந்துகிறாரு, தொடுகை காலமும் தந்துகிறது. பந்தின் மீது உதற்றும் விசை. ரைட், இந்த இப்படிதான் இடிக்க போகுது மட்டை. இந்த திசையில வெட் இருக்க போகுது. போல் வந்து இப்படி இப்போ வி வேகத்தில் வரும். அது வி வேகம் தான் என்ன? வி வேகத்தில் வருது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? செங்குத்தாக வந்து செங்குத்தாக அதே திசையிலேயே போகுது, அதே கதியில வந்த மாதிரியே போகுது, ஆனால் எதிர் திசை. அப்போ பந்தின் மீது உஜற்றும் விசை, பந்தின் மீது தொழிற்படுற விசை என்ன? மேல் நோக்கிய விசையாக தான் இருக்கும். FB போடுறேன். பந்தின் மீது தொழிற்படும் விசை தானே. ரைட், பெட் மீது கீழே அது ரெண்டும் சமன் ஆகிட்டு போகுது. இவங்க பந்தின் மீது டிரெக்டாக இருக்கிறாங்க தானே. இதே வந்து பெட்டின் மீது தொழிற்படுற விசையாக கேள்வி கேட்டிருந்தாலும் நாங்கள் பந்தின் மீது தான் காண்போம், அது கண்டு பெட் மீதுன்னு நாங்கள் மாற்றுவோம். ஏன்னா நாங்கள் பெட்டிட திணிவு தரல, பெட்டிட வேக மாற்றம் தரல, பெட்டிட தொழுகைக்காலம். ஓகே, தொழுகைக்காலம் கொடுத்தோம், வேக மாற்றம் தெரியாது. ஒரு வேகம் வந்து ஆரம்பத்தில் ஓய்வாக இருந்து பிற ஒரு வேகத்தில் பின்னக்கு இயங்கும். இப்போ அதை வச்சு நாங்கள் பெட்டை வச்சு நாங்கள் கேள்வி செய்ய மாட்டோம், போலை வச்சு தான் கேள்வி செய்வோம். அது பிறகு நாங்கள் என்ன FB7 போல், F போல் 7 F பெட்டு நாங்கள் மாற்றுவோம். இப்போ நாங்கள் F போல், F போலுக்கு BL போடுவோம். ரைட், FB இட்டும் FT7 டெல்டா MBல போட்டோம்னா ஓகே, உந்த மாற்றம். F தான் KB, FB. ஓகே, T என்ன? 0.2 உந்த மாற்றத்துக்கு திணிவு மாறாவதான் இருக்கும். 0.16 வேக மாற்றத்தை போட்டால் சரி. நாங்கள் இந்த திசையில் நாங்கள் F காண்றோம், இந்த திசையில் வேக மாற்றம் இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம். இறுதி வேகம் என்ன? V. ஓகே, ஆரம்ப வேகம் என்ன? இந்த திசையில கீழ் திசையில V. ஆனா நாங்க போடுறது அப்ப இந்த இடத்துல V மைனஸ் இறுதி வேகம் மைனஸ், இது சமன்பாட்டில் உள்ள மைனஸ். ஆரம்ப வேகம் கீழ் திசையில V வந்துச்சு, ஆனா மேல் திசையில படி பார்க்க கூட மைனஸ் V. பிளஸ் மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆகும். இப்போ FB7 0.2 இப்படி வந்து தசமத்து இல்லை வாங்கினா 20 100 பெருக்கி விட்டா சரி 16 தர 2V. V என்ன? V வந்து நான் கண்டது 35.25. நாங்கள் சுருக்கின அந்த விடையை போட்டு சுருக்க கூட மட்டம் தட்டினதையே மேலும் மேலும் மட்டம் தட்டிக்கிட்டு போகும். அப்போ இது வந்து நாங்கள் ஆரம்பத்தில் கண்டது மட்டம் தட்டம் முன்னுக்குள்ள உள்ள விடையை போட்டு சுருக்கிட்டு இறுதியாக ஒரு மட்டம் தட்டின விடையை கொடுத்தா லேசில் தான் சரியானதாக இருக்கும். 2 அப்போ 10 வெளியும் சுருக்குறை மட்டும்தான். அப்போ FB7 35.25 கீழ் 1.6 16 சுருக்கும்.
மடக்கையாலும் சுருக்கலாம், அடி டிரெக்டாகவும் சுருக்கலாம். 6 6 30, 3 மிச்சம் 12, 1 மிச்சம் 31, 3 18, 21, 3 12 30, சைக்கிள் 3 மிச்சம் 12, 3 15, மடக்கையால சுருக்கலாம் தான் லேஸ். 15, 1 மிச்சம் 30, 31, 1 எழுதி 3 மிச்சம் 18, 3 21, 5 2 5 3. மூணு தசமம் தள்ளி வச்சா விட வரும் 56.4 நியூட்டன். ரைட். அப்போ ஏ பார்ட் ஃபுல்லாக முடிச்சு. அடுத்து பி பார்ட். பி பார்ட் வந்து ஒரு படம் தந்திக்கிறாங்க. 56.4 நியூட்டன். பி பார்ட். கிரிக்கெட் துடுப்பாட்டர் தனது திறன்களை மேம்படுத்துவதற்காக வலை மூடுகை பயிற்சி. ரைட். அது என்ன பயிற்சின்னு எங்களுக்கு தேவையில்லை, படத்தில் கண்டிக்கிறாங்க. பயிற்சியின் பொறிமுறையை பந்து வீச்சும் பொறிகளை பயன்படுத்துகின்றது. ஒரு குறித்த பந்து வீச்சு பொறி ரப்பர் டயர் பொருத்தப்பட்டுள்ள ஏபி படத்தில் காட்டிக்கிறாங்க. ஏபி எனும் இரு சர்வ சமமான சில்லுகளை கொண்டுள்ளது. டயருக்கும் சில்லுக்கும் ஆரை, டயருக்கும் சில்லுக்குமான ஆரை தராங்க. டயருடன் சில்லின் ஆரை, மொத்த ஆரை தராங்க. படத்தில் அழகாக தெளிவாக தந்திக்கிறாங்க. 50 சென்டிமீட்டர். இல்லாட்டி வேற வேறே தந்திப்பாங்க. 48 2. இது வந்து லேசாக கொண்டு போறாரு. பொறி மேலிருந்து பார்க்கும் போது, இது வந்து டாப் வியூ, நாங்கள் வந்து மேலிருந்து பார்க்குறோம். பார்க்கும் போது தோன்றும் விதம் காட்டு எதிர் திசையில் சுழல் இருக்கிறது. ஓகே, அது படத்தை ஒன்றும் மடக்கி போர்டு பெருசாக. ஓகே, 6 50 சென்டிமீட்டர். ரைட். ஒமேகா 1 சொல்லிடலாம். ஒமேகா 1 அதே நேரத்தில் இது ஒமேகா 2 தந்திக்கிறாரு. ஆரை சரி. அப்போ இதன் மூலம் வர ஒரு தொடரி வேகம் V1. அதே நேரத்தில் இதன் மூலம் V2. V1 கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. சரி, அப்போ அதன் மூலம் பந்து வெளிநோக்கி தள்ளப்படும். இறுதியாக வந்து காட்டிக்கிறாங்க. வியோட செல்லு தான், வியோட ஒமேகாவோட ஒரு சுழற்சி வேகத்தோட போகுது. ஓகே, எல்லாம் சரி தானே? ரைட் ரைட். ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் கேள்வி. அதில் வந்து நம்பர் 1 ரோமேலக்கம். ஒரு கரங்கட் பந்தை அனுப்புவதற்கு, அதாவது கரங்கட் பந்து என்னன்னா வி வேகத்தோட செல்ற நேரம் ஒமேகாவும் இருக்கும், சுழற்சி கதையும் இருக்கும். அதுதான் கரங்கட் பந்துன்னு சொல்றது. வெறுமனே பெயர்ச்சி இயக்கம் மட்டும் இருந்தால் அது வந்து கரங்கட் அற்ற பந்து. அது பெயர்ச்சியோட சுழற்சி இயக்கம் சேர்ந்து வந்ததால இது வந்து கரங்கட் பந்து. ஆனால் இது வந்து தூய சுழற்சி பெயர்ச்சி இயக்கம் அல்ல. அது நான் தேர்வு செய்யக்கூட விளக்கும். சில நேரம் இருக்கலாம், ஆனால் இது இல்லையாதான் இருக்கும். கரங்கட் பந்தில் அனுப்புவதற்கு A, B ஆகிய செல்லுகளின் சுழற்சி கதிர் முறையை ஒமேகா 1 640 RPM, ஒமேகா 2 560 RPM. அது செல்லுகள் தமக்கு இடையிலான எனக்கு ஒரு நிமிடத்தில் சுழற்சிகளின் எண்ணிக்கை RPM தரப்படுகிறது. பந்தின் திணிவு மையத்தின் ஏகப்பரிமாண வேகம் V. அப்ப ஏகப்பரிமாண வேகம் V. Vக்கான கோவை தராரு.
இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரிக்கு சராசரி மாதிரி தர. ஓகே. பந்தின் கோண வேகம் ஒமேகா ரெண்டுடையும் வித்தியாசத்தின் கீழ் 2r விட்டதால் பிரிக்கிறாங்க. கோவை தாரதால நாம் அப்படியே செஞ்சுக்கிட்டு போக வேண்டியதான். இங்கே ஆரை ஆகும். சாரி, ஆர் சொன்ன ஆரை ஆகும். ஆரை வந்து தாராங்க வந்து 4 சென்டிமீட்டர். ஓகே. பை வந்து 3 என கொள்க. ரைட் ஆகும். பை 3 என கொள்க. ரைட். கோண வேகம் ஒமேகா1 ஒமேகா2 ரேடியன்ல தராங்க, கேட்குறாங்க. ஒமேகா1 ரேடியன்ல கேட்குறாங்க. அப்போ என்னன்னு தராங்க? 640 ஆர்பிஎம். 640 ஆர்பிஎம். ஆர்பிஎம் என்ன அர்த்தம்? ஒரு நிமிடத்திற்கான சுழற்சிகளின் எண்ணிக்கை. ஒரு நிமிடத்துல சுழற்சிகள் எங்க பாருங்க, ஒரு மினிட் மின்ல வந்து 640 சுழற்சி. ஒரு நிமிடத்துல சுழற்சிகள் தான் 640. அதை கோணமா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 2π இருக்கணும். 2π இருக்கும். இந்த நிமிடத்துல வந்து 60 செகண்ட். 60 செகண்ட். ஓகே தானே? ஒரு நிமிடத்துல 60 செகண்ட். இன்னும் ஒரு செகண்ட்ல வந்து 60 பிரிச்சு விட்டா சரி. அப்ப நாம 640 2π/60 டிரெக்டா செய்ய முடியும். இப்படிதான், இப்படியும் லேசா செய்யணும். 2π பைய வந்து 3 எடுக்கட்டான். அப்போ 3 போட்டோம்னா 6 10 64 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. அப்போ இதே மாதிரி நாங்கள் ஒன்றாக ஒமேகா2க்கு செஞ்சு நிற்க தேவையில்லை. 10 பிரிச்சா சரி தானே? அப்போ ஒமேகா2 வந்து 54 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. உங்களுக்கு இருக்கிற டைமை பார்த்து இருக்கு. நீங்கள் டைம் காணாமல் செய்யக்கூட வந்து இப்படி லேசாக செஞ்சுட்டு போனாலும் மார்க்ஸ் தருவாங்க. இல்லை காணுங்கன்னு சொல்லிக்க, கணிக்கன்னு சொல்லிக்க, இல்லாட்டி அதை போட்டு மேலே எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி இதை அவ்வளோ மறுபடியும் அவ்வளோ பெருசாக டைம் இல்லையே, எழுதுவோம். 560 6/60 அதான் 500 ஆர்பி ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. ஓகே ரைட். ரெண்டாவது பாட்டு என்ன? அனுப்பும்போது பந்தின் திணிவை ஏகபரிமாண வேகம். ஏகபரிமாண வேகம் கேள்வி. ஏகபரிமாண வேகத்துக்கு நாங்கள் வந்து V7 ஒரு கோவை தந்தோம். ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரிக்குது. அப்போ V1 V2. V1க்கான கோவை என்ன? V17 ஒமேகா1 தர R. இது கேபிட்டல் ஆர்னு போடுறேன். அதாவது கேபிட்டல் ஆர் தான் தந்திக்கிறது. ஓகே. இப்போ ஒமேகா1 நாங்கள் கண்டது 64 தர R வந்து 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர்னா 0.5 மீட்டர். அப்படி இல்லாட்டி 50 தர 10/2. அப்போ எப்படி? அப்போ 50 அப்போ 10/2 கீழே வந்து 100 ஆகும். இப்போ 64/2. அப்போ 32 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ரைட். அது V2 ஒமேகா2 ஓவர் R. அப்போ 56 தர 1/2 போட்டால் எத்தனை வரும்? 28 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரிதானே சொல்லிக்கள்? ரைட். அப்போ ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரிச்சா V7 அவர் தந்த கோவை எழுதும். V7 V1 + V2 ஓவர் 2. ஓகே. முதல்ல வந்து V1 காணும், V2 காணும். அவர் தந்திர சமன்பாட்டு படியே நான் போகும் குழம்பு தேவை. V1 கூட்டி V2 கூட்டி 2ஆல் பிரிக்கணும். 32 28 கூட்டி 2ஆல் பிரிக்கணும். அதையும் சொல்லியிருக்காங்க. 28/2. அப்போ 30 வரும். ரெண்டையும் கூட்டினா 60. 60/2 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரியா? V7 என்ன? 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஓகே. மூணாவது பாட்டு என்ன கேள்வி? அணுகப்படும் பந்தின் கோண வேகம் ஒமேகாவை கேள்வி. இந்த ஒமேகாவை கேட்கிறது. ஒமேகாவுக்கான சமன்பாடு என்ன தந்திக்கிறாரு? வித்தியாசம்னு சொல்றாங்க. ஆனால் V1 V2 தான். ஏன்னா V1 பெருசு. ஓகே.
ஒமேகா சமன் என்ன தராங்க? ஒமேகா சமன் v1 மைனஸ் v2 இன் கீழ் 2r. ரைட். v1 என்ன? 32. v1 32. 32 மைனஸ் 28 இன் கீழ் 2r. 4 சென்டிமீட்டர். 4 தர 10 சய 2. அது சுருக்கினா 4 4 4 வெட்டுப்பட்ட 4. அது கீழே வந்து 100. 100 இன் கீழ் 2 இல்லைங்களா? 32லேருந்து 28 போனால் 4. அந்த 4ஐயும் இந்த 4ஐயும் வெட்டுப்பட்டால் வெட்டுப்பட்டும். அப்படி கீழே 2 10 சய 2 மேலே வந்தால் 100. அப்போ 100 2ஆல் பிடிச்சா 50. நாங்கள் வந்து ஃபார்முலா தான் செய்கிறோம். ஃபார்முலா என்ன? எஸ்ஐ அலகுல தான் செய்கிறோம். அப்படின்னா இது வந்து ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒமேகாவுக்கான எஸ்ஐ அலகுன்னு ரேடியன் செகண்ட் மைனஸ் வந்துட்டா வரும். ஆனால் அவர் கேட்கறது வந்து ஆர்பிஎம்ல. எங்களுக்கு அது மாத்திரை லேசு தானே. எப்படி மாற்றுவோம்? ஆர்பிஎம்ல தந்தாங்கன்னா நாங்கள் அதை 10ஆல் பிரித்து ரேடியனுக்கு போடுவோம். அவர் ரேடியன்ல தந்தாங்கன்னா அதை 10ஆல் பிரித்து ஆர்பிஎம்ல போடுவோம். ஆகவே 500 ஆர்பிஎம். ஓகே. அப்போ என்ன? 3வது ஆள் இது மட்டும் பார்த்தோம். அடுத்து 4வது பாட்டு. இதில் வந்து 2வது கேள்வியில 5 பாட்டு இருக்கு. இப்போ 4வது பாட்டு அழிக்கிறேன். 4வது பாட்டு. ஓகே. 4வது பாட்டு என்ன? பந்தின் திணிவு எம்மெனி. இப்பதான் எம்தான் தாராது. எம்மெனி அனுப்பப்படும் போது பந்தின் மொத்த இயக்கத்திற்கான சக்தி ஒரு கோவை எம் சார்பிலும் ஆர் சார்பிலும் வி சார்பிலும் ஒமேகா சார்பிலும் இவற்றின் ஆர் என கொள்ளும் சீரான பந்தின் மையத்தினோடான ஒரு அச்சாணி பற்றிய சடத்துவத்திற்கும் ஐ ஆனது. ஐக்கு என்ன சமன்படுத்துறாங்க? 2/5 mr வர்க்கம். இந்த இடத்துல வந்து இயக்க சக்திக்கான கோவை எப்படி? சுழற்சி இயக்கப்பட்ட சக்தி பெயர்ச்சி இயக்கப்பட்ட சக்தி. அது பெயர்ச்சி இயக்கப்பட்ட சக்தி என்ன? 12 mv வர்க்கம் சக 12 mi ஒமேகா ஸ்கொயர். ரைட். அப்ப என்ன இயக்கப்பட்ட சக்திக்கு என்ன சமன்பாடு? பெயர்ச்சி இயக்கப்பட்ட சக்தி, சுழற்சி இயக்கப்பட்ட சக்தி. என்ன இது 2 இயக்கமும் சேர்ந்து நடக்குது. சுழற்சியும் நடக்குது, பெயர்ச்சியும் நடக்குது. ஆகவே ஐக்கு தான் உங்களுக்கு சமன்பாடு தராங்க. ஐக்கான சமன்பாடு பிரதிகிறது மட்டும்தான். ஆவணம் போட்டு இது பண்ண தேவை. ஐக்கு என்ன சமன்பாடு தராரு? 2/5 mr வர்க்கம் ஒமேகா ஸ்கொயர். இதை சுருக்கி கொடுக்குறேன். என்ன தார கேட்டதுல என்ன? எம்மும் வியும் ஆரும் ஒமேகாவும். எம்பி ஆர் ஒமேகா. இந்த இடத்துல வந்து எதுவும் அவர் சொல்லாததுல வேற ஒன்றத்திலும் இல்லை. அவன் நாங்கள் இப்படியே கொடுக்க வேண்டியதான். m(v)² சக 1/5 mr வர்க்கம் ஒமேகா ஸ்கொயர். நீங்க வந்து இதுல தூய பெயர்ச்சி மற்றும் சுழற்சி இயக்கத்துல நீங்க தரையில எப்படி போற நேரம் படிச்சிருப்பீங்க. அத நீங்க மொத்த இயக்கப்பட்ட சக்திக்கு வந்து v வேகத்துல இயங்குது, அது நேரத்துல ஒமேகாவோட சுழலுது. இந்த இடத்துல நாங்க சமன்பாடு போடுற நேரம் v²r² வந்து r² ஒமேகா² வந்து v² மாத்தும். ஆனா இந்த சமயத்துல அப்படி மாற்ற இயலாது. அது எப்படின்னா v சமன் r ஒமேகான்னு எடுக்கிறது. ஆனா இது வந்து அப்படி இல்லை. அழகத்துக்கு விளங்குங்க. இது தூய பெயர்ச்சி இயக்கம். தூய சுழற்சி பெயர்ச்சி இயக்கம்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல வந்து v வந்து 0. அது எப்படி இந்த இடத்துல v 0 ஆயிக்கும்? பெயர்ச்சி மூலம் ஒரு v வரும், அந்த நேரத்துல சுழற்சி மூலம் இன்னொரு v வரும். அப்ப ரெண்டும் சமனாக இருந்தால்தான் கழிப்பட்டு 0 ஆகும். அது சுழற்சி மூலம் வர vக்கு என்ன? r ஒமேகா.
ஆர் ஒமேகா வி சமன் ரெண்டும் சமனா இருந்தால் தானே பூஜ்ஜியம் வரும். அந்த இடத்துல வி சமன் ஆர் ஒமேகா. இந்த இடத்துல வி சமன் ஆர் ஒமேகா வி வேகத்தில் இயங்கக்கூடியதும் ஆர் ஒமேகா வந்து சமனாயிருக்கும். இந்த கோவை வந்து சமன்படுத்தலாம். இது நீங்க வி சமன் ஆர் ஒமேகா ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க. எப்படி தொடரி வேகம் சமன் ஆரை தர சுழற்சி வேகம், அது ஓகே. ஆனா இந்த இடத்துல வர வி சமன் ஆர் ஒமேகா வந்து என்ன, இது பெயர்ச்சி இயக்கம் ஆரை தர சுழற்சி இயக்கத்துக்குமான கோவை. ஆனா இந்த இடத்துல அப்படி சமப்படுத்த இயலாது. ஏன்னு சொல்லுங்க, விக்கான சமன்பாடு தர என்ன, v1 plus v2 over 2. ஆனா ஒமேகாக்கான சமன்பாடு தர எப்படி, ஒமேகா சமன் v1 minus v2 over 2r. இந்த இடத்துல நீங்க r ஒமேகா போட்டீங்கன்னா r ஒமேகா என்னவா இருக்கும், v1 minus v2 over 2 ஆக இருக்கும். இந்த இடத்துல வந்து v யும் r ஒமேகாவும் சமனா இல்ல. அப்ப இந்த இடத்துல r squared ஒமேகா squared வந்து v squared போட இயலாது. அத புரிஞ்சுக்கணும். அப்ப இதோடயே முடிச்சிட்டீங்கன்னா ஓகே. இத நீங்க அந்த இயக்கம் ஞாபகம் வந்து சுருக்கி இருந்தா பிள்ளை. ரைட். 5வது பாடம். பந்து அனுப்பப்படும் மேற்பரப்பில் உள்ள ஒரு புள்ளியின் இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச கதி. இந்த இடத்துல வந்து உயர்ந்தபட்ச கதி எது, இதுல வந்து v1 இங்க போகுது, இதுல v1 இங்க போகுது, இல்ல v2 இங்க போகுது. இல்ல பெருசு எது, v1 தான். அதுல ரெண்டோட விளைவுடாக இதுல வந்து ஒரு v இந்த ஒரு வேகம் இயங்க போகுது. அப்ப இதுல ஆக மொத்தத்துல பெரிய வேகம் எது, v1 தான். அப்ப v1 சமன் என்னன்னு கண்டோம், v1 என்ன, v1 விட என்ன வந்துச்சு 30. 30 வந்து v வந்து 30, v வந்து 30, v1 வந்து 32 மீது செகண்ட் மைனஸ் 1. அப்படி இல்லாட்டி சுழற்சி இயக்கமும் அப்படியும் இல்லாட்டி எப்படி இருக்கலாம், பெயர்ச்சி இயக்கமும் சுழற்சி இயக்கத்தின் மூலமா இருக்கலாம். ஓர் கணிக்கன்னு சொல்லிக்க கணிக்க உயர்ந்தபட்ச கணிக்க அப்படி இல்லாட்டி எப்படி v பிளஸ் ஆர் ஒமேகா. ஏன் v வந்து இந்த திசையில வந்து பெயர்ச்சி இயக்கம் அமைக்கும், சுழற்சி இயக்கம் அமைக்கும் இந்த திசையில. இந்த இடத்துல வந்து பெயர்ச்சி இயக்கம் இந்த திசையில இயக்க, சுழற்சி இயக்கம் இந்த திசையில இயக்கும். பாருங்க திசையை பாருங்க, சுழற்சி இயக்கம் கீழே இருக்கும். அப்ப கழிப்பட ஒரு விளைவு வந்து கழிப்பட போகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு விளைவு வந்து கூட்டப்பட போகுது, வியும் ஆர் ஒமேகாவும். அப்ப பெரிய ஒரு வேகம் வரும் இந்த இடத்துல, v பிளஸ் ஆர் ஒமேகா. v வந்து என்ன 30, ஆர் வந்து என்ன 4 சென்டிமீட்டர், 4 தர 10⁻². ஒமேகா என்ன 50 ரேடியன், 50 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. அப்ப 50 சுருக்கின எப்படி வரும் 200, அப்ப 2 32 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்ப v1 டைரக்டா போடவும் வேணும், இல்லாட்டி v பிளஸ் ஆர் ஒமேகா போடவும் வேணும். ரைட். ரெண்டாவது பார்ட் என்ன, ரெண்டாவது பார்ட் ரைட் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல தான் கழிக்கிறாரு. கரங்காத ஒரு வேக பந்தை அனுப்புவதற்கு சில்லின் கோணக்கதி, இந்த சில்லில கோணக்கதி ஒமேகா 1 ஒமேகா 2 வந்து ஒமேகா நோட்டுக்கு சமனாயிக்கும். ரைட். அப்ப இது எப்படி மாறப்போகுது, ஒமேகா நோட், இது மாறப்போகுது ஒமேகா நோட். அப்ப இந்த இடத்துல வந்து v வரும், இந்த இடத்துல ஒரு v வரும், ரெண்டும் சமனாகிறதால v வரும், ஒரே பருமனை. ஓகே. சமனாக இருக்குமாறு அமைக்கப்பட்ட ஒரு கோண பந்து ஒரு வேக பந்தின் 35 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துடன் அனுப்புவதற்கு என்ன சொல்லி, ஒரு கரங்காத பந்து அனுப்புவதற்கு ஒமேகா நாட் தராங்க. அப்ப அதன் மூலம் v இயங்கும். அந்த v வரதால இந்த விக்கு சமனா இருக்கும்.
இந்த இடத்துல வந்து வேக வித்தியாசம் இல்லாததால ஒமேகா வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். இந்த ஒமேகா வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். ஏன்? ஒமேகா என்னத்தால வருது? வேக வித்தியாசத்தால வருது. வேக வித்தியாசம் தானே இந்த இடத்துல விவி இருக்கிறதால பூஜ்ஜியமாக ஆகிரும். ரைட். அந்த இது ப்ராக்டிக்கல் ஐடியா வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த கேள்வி வந்து இலவசமாக செய்யலாம், இல்லாட்டியும் செய்யலாம். இந்த ஒரு பந்தய வேகத்தை இந்த வேகத்தை தராங்க 35. இந்த வேகமும் வீசமும் 35 தான் இருக்கு. இந்த ரெண்டு வேகத்தையும் கூட்டின விளைவில் தானே 35. இந்த வியும் 35 தான் இருக்கும். ஆர் நோட் கேள்வி வி சமன் என்ன? ஒமேகா நோட் ஆர் ஆக இருக்கும். கேள்வி என்ன? ஒமேகா நோட் தான் கேள்வி. ஒமேகா நோட் என்ன? வி 35 கீழ் ஆர். ஆர் வந்து என்ன? 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர் 10/2. அப்போ இது 10/2 நான் 100 போடுறேன். அப்போ 2 அப்போ 70 ரேடியன் செகண்ட் -1. அவர் கேட்குறாரு ஆர்பிஎம்ல. அப்போ 700 ஆர்பிஎம். இந்த கேள்வி வந்து முடிச்சு. இப்போ 5வது கேள்வி வந்து நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதில் வந்து குழப்பங்கள் பெருசாக இல்லை. இப்போ மெக்கானிக்ஸ்னால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபைனல் போக்கில் வந்து ஏதாவது கேள்வி நாங்கள் செய்வோம், மெக்கானிக்ஸை விடுவோம், சவுண்டை விடுவோம்னு போகாதீங்க. 8 எஸ்ஐக்கும் வந்து ட்ரை பண்ணி ஃபுல் ட்ரையோட போங்க. 8 எஸ்ஐ உங்களுக்கு வந்து 8 எஸ்ஐ இருக்கேன். நல்ல ஒரு சான்ஸ் என்ன? ஃபிசிக்ஸில் லக் கொண்டு தான் இந்த 8 எஸ்ஐ. ஏன்? பயோல கூட 6 எஸ்ஐ, கெமிஸ்ட்ரிலையும் 6 எஸ்ஐ தான். ஆனால் ஃபிசிக்ஸில் தான் இந்த 8 சாய்ஸ் இருக்கு. அதில் ஏபின்னு வரக்கூட 8 சாய்ஸ் இருக்கு. நீங்கள் எது படிக்காட்டியும் பெரும்பாலும் படித்ததை வச்சு நல்லா இது பண்ணலாம், பெர்ஃபார்மென்ஸ் பண்ணலாம். 8 எஸ்ஐக்கும் ட்ரை பண்ணிட்டு போங்க. நான் வந்து மெக்கானிக்ஸ் வந்து விடணும்னு சொல்லி போகலை. கடைசி நேரம் வந்து செய்ய மெக்கானிக்ஸில் வந்து கடைசி நேரம் வந்து என்னென்னா எஃப்டபிள்யூசி எக்ஸாம்ஸில் வந்து கொஞ்சம் மார்க்ஸ் குறைய வர்றது. இப்போ நான் வந்து பார்த்தது வந்து மெக்கானிக்ஸை விடுவோம். பொருள் பார்த்தா மெக்கானிக்ஸ் தான் செஞ்சேன். ஏன்னா லேசான பார்க்கக்குள்ளேயே வாசித்து பார்க்கக்குள்ளேயே இது செஞ்ச கேள்வி. அப்போ என்ன இதை செய்ய வேணாம் அது செய்ய வேணாம்னு முன்னுக்கே இது பண்ணிட்டு போகாமல் 8 எஸ்ஐலையும் உங்களுக்கு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நீங்கள் எஸ்ஐயில் செலக்ட் பண்ணுறது வந்து நல்லா செலக்ட் பண்ணியிருக்கணும். அதில் பாதி இதில் பாதின்னு குறை வைக்காமல் கொஞ்சம் மேலோட்டமாக வாசிக்கக்கூடிய உங்களுக்கு விளங்கும். நான் வந்து மெக்கானிக்ஸ் செஞ்சேன். இது செய்யக்கூடாது. லைட் வந்து லைட் இல்லை, சவுண்ட் வந்து கொஞ்சம் லேசான எஸ்ஐ தான் போடுவேன். வாசிக்கக்குள்ளேயே ஒரு படங்களை தான் பார்க்கக்குள்ள, சமன்பாடுகள் பார்க்கக்குள்ள இதை விடுவோம். நாம் வாசித்து செய்கிறத விட அது மாதிரி அதை விட்டுட்டு அதை உங்களுக்குன்னு ஒரு ஓன் வே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து 8 எஸ்ஐக்கு வந்து ரெடி ஆகிப்போங்க. அதில் அந்த நேரம் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேப்பர் தந்த உடனே நீங்கள் பதட்டப்பட்டு செய்யாமல் கொஞ்சம் 10 மினிட்ஸ் மேலதிக வாசிப்பு நேரம் வந்து 10 நிமிஷம் தாங்க. நீங்கள் 15 நிமிஷம் எடுங்க, பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு பிரயோசனம் தான். ஒரு கேள்வியை செஞ்சுட்டு அரைவாசியில் வெட்டுறதை விட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேள்வியை மேலோட்டமாக வாசித்து செலக்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். இந்த இதெல்லாம் எப்போ நீங்கள் எடுக்கலாம்? பாஸ் பேப்பர் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்ததான் விளங்கும். 2020 ஏதோ ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ 7 வருஷமோ ஏதோ உங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து நீங்கள் வந்து பாஸ் பேப்பர் இயர் வைஸை செய்யுங்க. அந்த இயர் வைஸை செய்கிற நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி பேப்பர் செலக்ட் பண்ணலாம், எஸ்ஏ செலக்ட் பண்ணலாம். எஸ்ஏ எப்படி செலக்ட் பண்ணலாம்னு வீடியோ பார்க்குறத விட நீங்கள் வந்து பாஸ் பேப்பர் செஞ்சு நீங்களாக ஒரு ஐடியா எடுக்கக்கூட தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களால் ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம். இதை விட்டுட்டு ரைட் அடுத்தது என்ன கேள்வி செஞ்சு விடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, செய்யலாம். இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனலில் வந்து அடுத்தடுத்து நாங்கள் வந்து
வீடியோ உடனுக்குடன் அப்லோட் பண்ண தயாராக இருக்கிறோம். இன்னொன்று குவிஸ் வந்து நான் வைக்கிறோம். இதில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் தான் உங்களுக்கு வந்து குயிஸஸ் வந்து ஹோம் பேஜில் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன்.